புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் லா ஹோனேசன்ஸ் உண்டு, அதுதான் டேஸ்ட் பண்ண போகிறோம். கேஸ்ட்ரோனோமி ரெஸ்டாரண்ட். குஸ்குஸ் இருக்குதுன்ட்டு போனான். அந்த எனக்கு வந்து குஸ்குஸ் கிடைக்கல. அவங்களுடைய நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சொமோ மீனோட வந்து ரைஸும் சலாட் அடுத்த பான். ஸோ சாப்பாடுமையாகவே சும்மா டேஸ்ட் அந்த ஃப்ரீத்தெல்லாம் வந்து அவங்க வந்து என்னுடைய பையன் சொன்னான், அவன் வந்து கொஞ்சம் செஞ்சுவான் எடுத்தவன் செஞ்சுவோண்டா கொஞ்சம் ஆகலும் அவியாமல் எடுத்தவன். என்ற மாதிரி வந்து டெசர்ட் வந்து மோங்க் கெகாமல் ஈஸியாக எடுத்துருந்தார். அந்த மோங்க்கு வந்து கெகாமல் போட்டு அப்படியே சூடாக்கி எங்களுடைய சோறு எந்த நேரம் வந்து சோறு சாப்பிடக்கூடாதுன்ட்டு வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட போகும்போது நான் போனேன் என்றால், ஆனா எனக்கு எப்பவுமே இந்த சோறு தான் வருது. ஏனென்றா அவங்களுக்கே தெரியுது போல. ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வலிக்கிறோம். புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் லா ஹோனேசன்ஸ் உண்டு, அதுதான் டேஸ்ட் பண்ண போகிறோம். கேஸ்ட்ரோனோமி ரெஸ்டாரண்ட். டெய்லி தமிழ் சாப்பாடுகள் சாப்பிட்டுருக்கிறபடியாக நாங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம்ண்டு. அங்கே குஸ்குஸ் பிஸா கொண்டு நிறைய சாப்பாடுகள் இருக்குதான். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இப்போ எங்களோட காரை கழுவ போகிறோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த காரை குளிக்கவா காட்டி கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இங்கே பாருங்கள், குளிக்கவா தோன்றுருக்கு. நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு கஸ்ட்ரோனமிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இது ஒரு அரேபியன் தான் வச்சுருந்தாங்க. நான் பார்த்துட்டு குஸ்குஸ் இருக்குதுன்ட்டு போனான். அந்த எனக்கு வந்து குஸ்குஸ் கிடைக்கல. அவங்க வெள்ளிக்கிழமை தான் செய்கிறவங்களாமன்ட்டு. ஸோ என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாகாவும் பானும் டோஸ்ட் பண்ணி, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரால் அவுக்கா போட்ட இது வந்து எடுத்திருந்தார். எனக்கு ஃபாகா வந்து நிறைய நாளாக சாப்பிடணுமெண்டு ஆசை. ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், கிறிஸ்மஸ் டைமில் தான் நீங்கள் சாப்பிட்றேன்னா. ஸோ இது பார்த்த உடனே எனக்கு இன்னும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. என்னுடைய பையனை பார்த்தீங்கன்னா பிட்ஸா எடுத்துருந்தா, உண்மையாகவே அந்த பிட்ஸா பார்க்க சாப்பிடணும் போல இருந்துச்சு. பட் அதுக்குள்ள வந்து கேஸ் மாற்றச்சி போட்டபடியாக என்னால் சாப்பிட டேஸ்ட் பண்ண முடியலை. ஆனால் அவன் சொன்னான்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பிக்கைக்கு அப்படியே சீஸ் அப்படியே மேலே எலும்பிச்சுது. அந்த அமெரிக்கன் பிட்ஸா மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் உரைப்பாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்து இங்கே வந்து குஸ்குஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்ன்றபடியாக வந்து என்ன கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் குஸ்குஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல உரைப்பாலாம் தருவாங்க. ஸோ அது இல்லாதபடியாக நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சொமோ மீனோட வந்து ரைஸும் சலாட் அடுத்த பான் எல்லாம் வந்து அவங்க தான் செய்தது. என்னுடைய பையன் வந்து கொத்து பஃபண்ட் எடுத்திருந்தான். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதுதான் அந்த மாற்றச்சி தான் எடுத்திருந்தான் மரக்கறியோட. ஸோ சாப்பாடுமையாகவே சும்மா டேஸ்ட் அந்த ஃப்ரீத்தெல்லாம் வந்து அவங்க ஃபேமஸோன்னு சொல்லுவாங்க. ஆனால் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல கொஸ்டியூமாக இருந்துச்சு, சாப்பிடவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்துச்சுது. ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா கொக்டல் அப்படி எடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணினோம். அண்ட் சோசலம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரச்சியும் வந்து என்னுடைய பையன் சொன்னான், அவன் வந்து கொஞ்சம் செஞ்சுவான் எடுத்தவன் செஞ்சுவோண்டா கொஞ்சம் ஆகலும் அவியாமல் எடுத்தவன் என்ற மாற்றச்சி தானே. அண்ட் என்னுடைய சாப்பாடு டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் அடியில் இருந்துச்சு. அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ளவர் போட்ட மாதிரி இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்டபடியாக என்றா வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் சாப்பாடுன்னு சாப்பிட்டபடியாக நான் டெசர்ட் எடுக்கலை. என்னுடைய பையன் வந்து டெசர்ட் வந்து மோங்க் கெகாமல் ஈஸியாக எடுத்திருந்தார். அந்த மோங்க்கு வந்து கெகாமல் போட்டு அப்படியே சூடாக்கி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே ஷான்ச்சி எல்லாம் போட்டு சுடன்றபடியாக நினைக்கிறேன் கொஞ்சம் ஆறினா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. மொத்தத்தில் வந்து உண்மையாகவே இந்த கஸ்ட்ரோனமிக் ரெஸ்டாரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. எல்லாருமே வந்து எல்லா எடுத்த சாப்பாடு ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் விரும்பினா இதை போய் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லா ஹோனேசன்ஸ் ரெஸ்டாரண்ட். இந்த இதுக்குள்ள போடுறது போல இங்கே இருக்கு சச்சி. ஆமாடியோ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பெல்ட்டை போடுங்க சச்சி. ஹலோ சஜின், எப்படி இருந்தது சாப்பாடு? மக்களே சாப்பாட்டு இங்கே பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. குஸ்குஸ் கண்டு போட்டுனேன் சார் மக்களே சாப்பாடு. ஆனால் வெள்ளிக்கிழமையில தான் குஸ்குஸ் செய்கிறவங்களாம். இது ஒரு கஸ்ட்ரோனமி ரெஸ்டாரண்ட். பட் எல்லாம் இருக்கும், பிஸா குஸ்குஸ், அடுத்தது இந்த ஓந்த்ரொக்கோத் மாதிரி நூடில்ஸ், அடுத்தது இந்த சொமோ. நான் இன்றைக்கி சொமோவும் போட்டு சொமோவும் சோறும் அண்டு என்கிட்ட குஸ்குஸ் இல்லாதபடியாக வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் இருக்குதா. நான் போயிட்டு ஏமாந்துட்டேன். சஜின் இந்த பிஸா நல்லா இருந்தது, அமெரிக்கன் பிஸா மாதிரி செம்ம டேஸ்ட் இருந்தது.
எதால போறது அங்காளி பக்கம் அந்த கார்கள் போற மாதிரி எப்படி இருந்தா சஞ்சய் பாமால் ஓகே இப்போ சாப்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ சும்மா சேஞ்ச் தேவைதான். எந்த நேரம் வந்து எங்களுடைய சோறு எந்த நேரம் வந்து சோறு சாப்பிடக்கூடாதுன்ட்டு வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட போகும்போது நான் போனேன் என்றால், ஆனால் எனக்கு எப்பவுமே இந்த சோறு தான் வருது. ஏனென்றா அவங்களுக்கே தெரியுது போல என்ன சொல்லி கொண்டிருக்கேன். அம்மா சோறா சாப்பிடுறோம் நான் விட்டேன் இல்லையே. ஓகே ஓகே மக்களே, அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நினைத்து போயிருங்க. டாடா பாய்.